ஹாய் மக்களே, இத வில்லாபுரம் சைடு மீனாட்சி அம்மன் ஊர்வலம் வராங்க. இதுல வியக்கத்தக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தெற்கு வாசல்ல இருக்க பள்ளி வாசல்ல பக்தர்கள் அனைவரையும் வரவேற்கிற விதமா ரோஸ் மில்க் கொடுத்து வரவேற்கிறாங்க. சின்ன திருவிழாக்காரவங்க எவ்வளவோ வேஷம் போடுறாங்க. இப்ப நீங்க போட்டிருக்க வேஷத்துக்கான நேமும் அதுக்கான காரணம் என்னன்னு இது வந்து அர்த்தநாதீஸ்வரர்னு சொல்லுவாங்க. சிவன் பாதி பார்வதி பாதி அர்த்தநாதீஸ்வரர் அப்படி சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் அந்த வேஷம் போட்டு? இது வந்து நான் வந்து 10 நாள் 10 வேஷம் போடுவேன். இன்னைக்கு வந்து 4வது நாள் பாவக்கா மண்டபத்துக்கு 3 வருஷமா இந்த வேஷம் போட்டு வரேன். மதுரைனாலே திருவிழா நகரம் தான். அதுல சித்திரை திருவிழா பத்தி சொல்லணும்னா வார்த்தைகளே இல்லை. பாரடி வேஷப்பட்டுக்கோ வருஷம் திருவிழாக்கார போட்டுட்டாரு. ஓகே, எப்படி உங்களோட ஃபேமிலியோட இந்த சித்திரை திருவிழா எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? நல்லாவே என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, பார்க்கவே ரொம்ப தைரியமா இருக்கீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இது வந்ததே ஒரு சந்தோஷம். நாங்களுமே இந்த வட்டம் ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆனா இங்க வந்ததுல எங்களுக்கு இங்க வந்த டயத்துல கொடுத்து வச்சது தெய்வம். நல்ல பாப்பாவுக்கு வேஷம் போட்டாச்சு. ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்றதுக்கு நல்ல இடம். லீவ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. வீட்லயே இருந்தா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நல்லா இருக்கு. மதுரைனாலே ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாரோடய நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. நல்லா ஃபேமிலியான்னு சொன்னா நல்லா சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ஒரு பிளேஸ் கோயிலுக்கு போறப்ப நம்ம மட்டும் ஃபேமிலியோட போக முடியும். விதத்துலாவே மாஸ் தானே. நாங்க 2 நாள் மீனாட்சி வேஷம் போட்டிருந்தோம். அப்படியா? முருகே வேஷம் போட்டோம். இப்போ 4 நாளா ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. அந்த 4 நாள் ஃபங்க்ஷனுமே போனீங்க? 4 நாளுமே வந்துட்டாச்சு. மதுரை என்பது உலகத்தின் தொன்மையான நகரம் கொண்ட ஒரு சின்ன நகரம். 365 நாட்களும் ஒரு திருவிழா நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊர் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் கிராமத்துக்கு வரும். இதுக்கு கோவில் மாநகரம் பேர் இருக்கு. பல பெயர்கள் உண்டு. சரிங்களா? அதுல வந்து ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல மிகப்பெரிய திருவிழாவாக சித்திரை மாதம் கொண்டாடக்கூடிய இந்த 15 நாள் திருவிழா. இதுல சைவமும் வைணவமும் ரெண்டும் கலக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இதை பார்க்கப்படுது. வருஷம் மீனாட்சி முருகன் கருப்பசாமி அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேஷம் விரதம் போடுறீங்க. சோ நார்மலா போடாம எதுக்காக மெனக்கெட்டு விரதம் எடுத்து பாப்பாவே இருந்திருக்கோம். இந்த மாதிரி பொண்ணா 10 நாள் சாப்பிடாம சேர்ப்போம். 4 வயசுல இருந்து போடுறோம். இத்தனை வருஷமா போடுறதுனால நான் வந்து இது வந்து எனக்கு வேஷம் போடுறதுனா பிடிக்கும். சோ இதை என்ஜாய் பண்ணி பண்ணுறோம். வந்து நாங்க எங்க பரம்பரையா செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேல இங்கதான் இருக்கோம். அதனால மதுரைனாலே சின்ன பிள்ளைல இருந்து ஆமா என் பிள்ளைங்களுக்கு பேரம்பி எல்லாருக்குமே சோ தலைமுறையா செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா, சந்தோஷமா செய்யறோம். மதுரைக்கு ஃபேமஸ் சித்திரை திருவிழா தான். மதுரை மீனாட்சிக்கு அழகு மதுரை தான். மதுரைக்கு அழகு சித்திரை திருவிழா. உங்க ஃபேமிலியோட நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். மதுரையை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு இது ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கு பகவான் கொடுத்த ஒரு வாய்ப்பு. இது வரம் சொல்லலாம். வாய்ப்புங்கிற வரம். ஏன்னா பூலோக கைலாயம் இது. மதுரை வந்து பூலோக கைலாயம். எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு? அதான் 20 வருஷமா மீனாட்சிய கல்யாணம் பண்றதுக்காண்டி அவர் நடந்தே வராரு. ஈசன் வந்து கைலாயத்துல இருந்து இங்க நடந்து வந்து அங்க மீனாட்சிய திருமணம் பண்றாங்க. இங்க மட்டும்தான் மாப்பிள்ளை போல அலங்காரம். நீங்க மட்டும் டிஃபரெண்டா துளசி செடி வச்சிருக்கீங்க. துளசி வச்சோம்னா அதோட மகிமை வந்து பயங்கரமானது. எல்லாத்துக்கும் பவர்ஃபுல். அதனால துளசி வந்து அது வந்து நம்ம எல்லா வீட்டு எல்லாத்துக்கும் செல்வம் சேரும். அதனால துளசி செடி வச்சிருக்கோம். சித்திரை மாநகரம்னா சித்திரை தான். அது திருவிழாங்கிறது வந்து இந்த மீனாட்சி திருவிழானா உலக புகழ்பெற்ற திருவிழா. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சின்ன குழந்தைக்கு கூட என் பொண்ணு கூட டான்ஸ் ஆடும். சித்திரை திருவிழா தான் இங்க உள்ளவங்க எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி மாதிரி. ஆமா, இது இல்லைன்னா மக்கள் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் போயிடுவாங்க. எப்படா சித்திரை வருது அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வெயிலுக்கு இது ஒரு எனர்ஜி மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. மீனாட்சி பச்சை பட்டா மஞ்சள் பட்டா அப்படின்னு இந்த லேடிஸ் அவங்களுக்குள்ளே ஆமா இது ஒரு அழகா இருக்கு. ஆமா, சாமி இந்த நிறப்பட்டுல பார்த்தா இப்படி ஒரு நல்லது நடக்கும். எங்களுக்குள்ள வந்து நாங்க பேசிக்குவோம். இன்னைக்கு ஒரு பச்சை பட்டுல வந்திருக்கு மீனாட்சி, பிரியாவோட இன்னைக்கு ரோஸ் அப்படின்னு அதை பத்தி நம்ம பேசுவோம். ஒரு திருப்தி பார்த்தவனையும் இன்னைக்கு பாத்துட்டோம். இன்னும் 10 நாள் பொழுது இந்த திருவிழால நல்லபடியா சாமியை பார்க்கணும், எல்லா நலமும் கிடைக்கணும்னு வேண்டி வர்றோம்.